முதல்ல பீட்டாவுக்கு நன்றி தெரிவித்து நான் இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எங்களோட கலாச்சாரத்தை உலக அளவுக்கு கொண்டு போன பீட்டாவுக்கு ரொம்ப நன்றி. ஜல்லிக்கட்டுனா என்ன, அதோட பாரம்பரியம்னா என்ன, இன்னும் சில பேருக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த விஷயத்த இனி பல பேருக்கு புரிய வச்ச பீட்டாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜல்லிக்கட்டு மாட்டு பொங்கல் அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போ வரைக்கும் மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, உச்சநீதிமன்றமும் சரி எங்களுக்கு ஒரு தேவையான எங்களுக்கு ஒரு வேணுங்க மாதிரியான ஒரு பதிலை தரல அப்படிங்கிறதால இதை எங்களால் ஒரு தோல்வின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. ஏன் 2017 ஜல்லிக்கட்டு நடத்தி முடிச்சாகணும், அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லி எதுவும் இருக்கா? இல்லையே. அதாவது மாட்டு பொங்கலுக்கு அதுக்கப்புறம் எங்களுடைய இப்போ எழுப்பியிருக்கக்கூடிய குரலும் சரி, இளைஞரோட ஒற்றுமையும் சரி, இந்த விஷயத்த கண்டிப்பாக என்ன கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். எங்களை போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இது நாங்க தனிப்பட்ட முறையில் நாங்க விளையாடுற விளையாட்டு வருஷத்துல ஒரு நாள் தான். சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் அவங்க படி அவங்க இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அவங்களோட மக்களோட இதுல அவங்க புரிஞ்சுக்கணும். ஆக்ட இது பண்றாங்க. ஆனா அது உங்களுக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டிய ஒரு இது இருக்கணும். நம்ம தமிழ்நாடு மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுன்னு அவங்க டவுன்லோட் பண்ணணும்னு என்னோட கருத்து. எங்க அப்பா அம்மா சொன்னாலே நான் கேட்க மாட்டேன். பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு இது செய்யாத அது செய்யாதுன்னு சொல்றேன். நான் எது கேட்கறேன்? சரி, ஓகே, ஒருத்தர் அவங்க கருத்தை சொல்லிட்டாங்க, வெளியே சொல்லி நம்மளோட கருத்தை அவங்க கேட்கவே விரும்பலை. அவங்க இஷ்டத்துக்கு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளை அவங்க கண்டுக்காத போது நம்ம எதுக்கு அவங்கள கண்டுக்கணும்? நம்ம பாட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு ஊரே சேர்ந்து பண்ணும்போது அவன் எப்படி கேட்க முடியும்? நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம். யார் கேட்க போகிறான்? ஜல்லிக்கட்டுன்றது அந்த காலத்துலேருந்தே ஜல்லிக்கட்டு நடந்துன்னு தான் வருது. இதுக்கு தடை பண்ணுறதுலாம் யாருக்குமே உரிமை கிடையாது. ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆகணும். இதெல்லாம் தமிழக அரசாங்கம் தடை விதிக்கலாத, அவங்க விதிச்சுக்கிறாங்க மத்திய அரசு. இப்படி தமிழனின் உரிமை பறிக்கப்படுமானால் அறவழியில் போராடும் ஒரு அறிவார்ந்த கூட்டம் வன்முறையை நோக்கி திரும்பிடும் மத்திய அரசு கூட்டாட்சி முறைக்கு நீயே கொல்லி வைக்காதே. நீ செய்ய வேண்டியது நாடாளுமன்றத்தில் இருக்கும் இரு அவைகளிலும் அனைத்து கட்சியிடமும் ஆதரவு திரட்டி அதை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று சட்டமாக்க வேண்டும். இப்போ ஜல்லிக்கட்டுன்ற ஒரு மாபெரும் பேர் எடுத்து இந்த கேரன் சார் பார்த்தீங்க, எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணி ஜஸ்ட் வெறும் சமூக வலைத்தளங்கள் மட்டும் மற்ற எல்லா குரூப் மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்க மூலிமா திறன நபர்கள் தான் ஜனவரி 8ஆம் தேதி மெரினால கூட்டினாங்க. பல்லாயிரக்கணக்கான கூடி ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தணும். தேங்க் பண்றதுன்னா நம்ம மக்கள் தான், தமிழக மக்கள். ஏன்னா அவங்களோட உணர்ச்சி பூர்வமான போராட்டம் இவ்வளோ நாள் போராடணும் எல்லாருமே சேர்த்து, அவங்களுக்கு தான் என்னோட தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும். 2ஆம் பட்சத்துல தான் மத்திய அரசோ மாநில அரசோ அவங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் NGOs அண்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே நம்மளோட மக்கள், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் போராடினவங்க.